ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாக் ட்ரில் வந்து ஸ்மார்ட் போர்டு அண்ட் ஹைடெக் லேபுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேபி உங்களுக்கு ஸ்மார்ட் போர்டு இல்லை டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ இருந்தால் நீங்கள் ஃபோனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு அப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது, உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேபி வந்து பார்த்தோன்னா லேண்ட் கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம், நெட்ஒர்க் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அந்த டைமில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா, ஹேங் ஓவர் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த டைமில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சும்மா உங்களுக்கு ஒரு கைட் மாதிரி நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எப்பயும் போல் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்டேன். ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போங்க, அதில் டீம்ஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். டீம்ஸ் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்னு வரும். இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்பயும் போல் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க இல்லையா வாட்ஸ்அப்பில், அந்த லிங்க்கை போய் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாவே அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் டீமில் தான் கனெக்ட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். நீங்கள் அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு சரியா. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், என்டர் யுவர் நேம் கேட்குறது இல்லையா, அங்கே வந்து நீங்கள் கோடு கொடுத்தோ ஸ்கூல் பேர் கொடுத்தோலாம் லாகின் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் ரைட் சைடில் டாப் கார்னரில் சைன்இன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஏற்கனவே ஸ்மார்ட் போர்ட் கான்ஃபிகரேஷனில் இந்த கான்ஃபிகரேஷன் ஒர்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடில் கொடுக்கணும். அதாவது udice_sc01_01@tnset.edu.in. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஒரு ஸ்கூல் லாகின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடி கரெக்டாக இருந்துச்சுன்னா உள்ளே போய்க்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு எப்பயும் போட கெல்ட்ராநெட் 1234 1234 கொடுத்து நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லோட் ஆகும், கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும், டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் லைவில் இருக்கீங்க. ஜாயின் நவுன் அப்படின்னு கேட்கல. இப்போ வந்து நீங்கள் உங்களோட அந்த யூடிஎஸ் கோடு கொடுத்து நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க. இப்போ ஜாயின் நவுன் கொடுத்து அந்த லிங்க் ஆகிக்கலாம். கனெக்ட் ஆகிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உள்ள ஜஸ்ட் லைன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதுதான் வந்து ஆக்சுவலாக ப்ராப்பராக நீங்கள் உள்ளே வந்து லாகின் பண்ணதுக்கான ஒரு இது. இப்போ கால் கனெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து விசிபிள் ஆகிடும். சரிங்களா, இப்படி தான் இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் காலை கட் பண்ணி வெளியே வந்துக்கலாம். கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா காலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அன்மியூட் பண்ணுவாங்க, அப்போ தான் நீங்கள் பேச முடியும். ஏன்னா அந்த ட்ரிபிள்ஸ் இருந்து பண்ணுறாங்க, கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இருந்து பண்ணுறதுனால அப்படி தான் இருக்கும். சரிங்களா, இதை டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்.